அவை 11வது நாளா இன்னைக்குமே 2 அவைகளுமே முடங்கியிருக்கு. மாநிலங்களவையில இன்னைக்கு ஒரு உறுப்பினர் பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டு அவங்க தடுத்து நிறுத்தது மிக ஒரு குற்றச்சாட்டும் பல்வேறு 2 பக்கங்களிலும் முன்வைக்கப்பட்டது. பாஜக எம்பிக்களும் சரி, இந்தியா கூட்டணி எம்பிக்களும் சரி, கடுமையான ஒரு அமளி ஏற்பட்டது. இன்றைய நடவடிக்கை குறித்து நீங்க உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இடையிலே ஒரு 4-5 நாட்களுக்கு பின்னால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடக்க தொடங்கின. 2 மசோதாக்கள் கூட விவாதிக்கப்பட்டு பின்னர் அவை நிறைவேற்றப்பட்டன. கேள்வி நேரம் நடந்தது, 0 அவர் நடந்தது. ஆனால் நேற்றைய தினத்திலிருந்து ஆளுங்கட்சியினரே பிரச்சனை செய்கிறார்கள். ஆளுங்கட்சி அதாவது 267 நோட்டீஸ் என்று நாங்கள் ஒன்று சொல்லுவோம், ஒத்திவைப்பு தீர்மானம். அவை நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒத்திவைத்துவிட்டு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கொடுப்பது வழக்கம். ஆனால் நேற்றைய தினம் ஆளுங்கட்சியினரே ஒரு 5-6 பேர் அப்படி ஒரு தீர்மானத்தை கொடுத்த போது அது விசித்திரமாக இருந்தது. காரணம், அவை நடவடிக்கைகளில் என்னென்ன இடம்பெறுவது என்பதை அரசாங்கத்தோடு கலந்து ஆலோசித்து பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரின் கருத்துக்கு ஏற்பத்தான் தீர்மானிக்கப்படும். உதாரணத்திற்கு எந்த மசோதா இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும், எந்த அமைச்சர் வருவார் என்பதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் தான். ஆக அவர்களே ஒரு நிகழ்ச்சி நிரலை கொடுத்துவிட்டு பின்னர் அவர்களே அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்வது இதுவரை காணாத ஒரு விசித்திரம். அதாவது தங்களுடைய அரசாங்க நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு ஒரு பிரச்சனையை பேச வேண்டும் என்று ஆளுங்கட்சியினர் தருவது. அவர்கள் ஒரு பிரச்சனை குறித்து பேச விரும்பினால் அதை வேறு விதிகளின் கீழ் நிச்சயமாக தரலாம். எங்களுக்கு சொல்கிற அதே சட்டம்தான். ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷனுக்கு கொடுக்கலாம், வேறு ஏதாவது கொடுக்கலாம், 0 அவர் தரலாம். ஆனால் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை குறித்து நேற்று முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணமே ஆளுங்கட்சி தான். ஆனால் அப்படி அவர்கள் அமளி எழுப்புகிற போது அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தவர்களில் ஒருவரை மட்டும் அவைத்தலைவர் பேச அனுமதித்தார். அவர் பேசுகிற போது பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு மாறாக எதிர்க்கட்சியினரை நேரடியாக குற்றம் சுமத்தியவுடன் எதிர்க்கட்சியினரும் பதிலுக்கு முழக்கம் எழுப்ப வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அதனால்தான் நேற்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைக்கும் அப்படித்தான். அவை தொடங்கியவுடனேயே அவையினுடைய முன்னவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு JP நட்டா அவர்கள் எழுந்து பேசினார். அவருடைய பேச்சுக்களுக்கு எதிர்கருத்து இந்த பக்கத்திலிருந்து வந்தது. அவருடைய குற்றச்சாட்டுகள் கடுமையாக இருந்தன. அப்போது கூட நான் ஒரு ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பினேன். பின்னர் அதை அவைத்தலைவர் அவ்வளவு அமளிக்கிடையிலும் நான் திருச்சி சிவா எழுப்பிய இந்த ஒழுங்கு பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை, இதை நான் கருத்தில் வைத்துக் கொண்டு இதற்கான தீர்ப்பை விரைவில் அளிக்க இருக்கின்றேன். அந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமாக பிற்காலத்திற்கு நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னார். ஆக அந்த அளவிற்கு விவாதம் இந்த கடும் அமளிக்கிடையிலும் ஓரளவுக்கு நடந்தது. ஆனால் தொடர்ந்து நடத்த முடியாத நிலையில் நாளை வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அவை தலைவர் மீது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்திற்காக அந்த மோஷன்? பல்வேறு காரணங்கள், அது பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அவருடைய அணுகுமுறைகள், எதிர்க்கட்சியினரிடம் அவர் நடந்து கொள்ளுகின்ற அது பற்றி கவலைகளை தெரிவித்து எப்படி அவர் எதிர்பார்த்தோமோ அப்படி இல்லை என்பதையெல்லாம் தெரிவித்து அது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்கள் பின்னர் உங்களுக்கு நிச்சயமாக தரப்படும்.